வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு RRB 24/7 தமிழ் பேங்க் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே யூடியூப் சேனல். நான் உங்கள் அருண். எஸ், ஸோ நம்மளுடைய NTPC பயணம் தினமும் மாலை 6 மணிக்கு ப்ராக்டிஸ் செஷன் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வருவேனோ மாட்டேனோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி 5 o'clock ஒரு செஷன் போயிருக்கு. சரி, அதனால் வந்துட்டு இன்றைக்கி வருவேனா மாட்டேனா என்ன அப்படின்றது ஒரு யோசனையிலே இருந்திருப்பீங்க. எஸ், ரைட்டா, வந்தாச்சு, செஷனும் ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின் ஷார்ட்டாக சூப்பராக கொண்டு வர போகிறேன். அண்ட் இதில் ஆப்டிடியூடும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் உங்களுக்கு இன்றைக்கி கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரைட், ஸோ பார்க்கலாமாப்பா, ஷார்ட்டாக கொடுக்கணும், நிறைய ஓடி போயிடலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. RRB 24/7 மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. தடம், ரயில்வே ஃபவுண்டேஷன் அண்ட் மெகா பேக்குக்கு டபுள் டைம் வேலிடிட்டி ஆஃபர்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேவா? ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தடம் ரயில்வே ஃபவுண்டேஷனில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் ஆஃபர்ஸை மறக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கு Y24 என்ற ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டஸ் நாட் பிலாங் த குரூப். எப்படி இருக்குது நமக்கு? நல்லா கொஞ்சம் பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்களேன். 16 18, சரியா, +2, 12 15 +3, 14 17 +3, 8 11 +3. அப்போ இவன் தான் வித்தியாசமாக இருக்கான். சொல்லிடலாமா? ரைட், இவன் தான் வந்து சம்திங் இட்ஸ் டிஃப்ரெண்ட். பார்த்தாலும் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் தான். வித்தின் எ செகண்ட் கடை நம்பர் சொல்லணும். ரைட்டா? சும்மா நம்ம யோசிச்சுலாம் இருக்கக்கூடாது, நம்பரை பார்த்தும் டக்குன்னு சொல்லணும். ரைட், அடுத்தது நமக்கு XYZ இன்வெர்ஸ்ட் எ சம் இந்த ரேஷியோ 45:37:71. சரி, இஃப் தி ஏர்ன் த ப்ராஃபிட், அவங்க மொத்தமாக சம்பாதிக்கிற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2790 at the end of the year. What is the difference between that share of Y and Z? இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உள்ள ஷேர் என்ன பண்ணலாம்? இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே ரேஷியோவில் தான் ப்ராஃபிட்டையும் ஷேர் பண்ணுவாங்க. 2790 வந்து 3 ப்ராஃபிட்டாக எனக்கு பிரிப்பாங்க. ஸோ 45:37:71 அப்படின்ற ரேஷியோவில் the difference between Y and Z இவங்க ரெண்டு பேருக்கும். ஸோ 71:37. ஸோ எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸு? இது ஒரு 4, இது ஒரு 3. ஸோ 34 இஸ் த டிஃப்ரெண்ட். கரெக்டாக? அப்போ எனக்கு த டோட்டல் 2790. இதை எவ்வளோ எத்தனை பார்ட்டாக பிரிக்கணும்? நல்லா பாருங்கள். 40 30 70 140 148 13 153 153 பார்ட் இருக்குது. அதில் 34 பார்ட் எவ்வளோ? 34 பார்ட் நமக்கு எவ்வளோ? இவ்வளோ தான். சிம்பிளாக போட்டிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? வாட் இஸ் தட் ஆன்சர்ப்பா? இதை சால்வ் பண்ணிடுவீங்களா? எஸ், சால்வ் பண்ண ஆன்சர். இந்த வேல்யூவை இதோட மொத்த பகுதி 45 + 37 + 71 இதை மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7 1 8 8 5 13. ரைட்டா? 3 மிச்சம் 7 7 3 10 14 1 15 மொத்தம் 153 பகுதி. 153 பகுதியில் 34 பகுதி எவ்வளோ? இவ்வளோதான். ரைட்டா? போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. நெக்ஸ்ட் அடுத்தது 34 48 5. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் இந்த 5. இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையே இருக்கிற டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த நம்பருடைய டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு இங்கே வரணும். என்னப்பா வரும்? இதோட டிஃப்ரென்ஸ் தான் இங்கே வரும். என்ன வரும் நமக்கு? ஓகே, ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் படித்தா குரூப் டியில் 55க்கு 50 ப்ளஸும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 21 + 25க்கும் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம்ப்பா, தாராளமாக எடுக்க முடியும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது 36 இல்லை, இங்கேருந்து இது வராது. 45 52 7 வராது. இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து S14. இவன் தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது 49 55. எவ்வளோப்பா டிஃப்ரென்ஸு? 49 55னா ப்ளஸ் ஒரு 6. கரெக்டா? ஸோ முதல்ல +6. அடுத்த நம்பர் எவ்வளோ? 5 + 3 8. ஸோ 6 8. அப்போ அடுத்த நம்பர் 10. எஸ், கரெக்டு. அடுத்த நம்பர் 10. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் 12. அதுக்கு அடுத்த நம்பர் 14. அதுக்கு அடுத்த நம்பர் 16 வந்திருக்கணும். கரெக்டா? 99 16 115 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சொல்லலாமா? ரைட், 115 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது, வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் இன் த பாப்புலேஷன் 3 years ago and 2 years ago? 3 வருடங்களுக்கு முன்னால் அகோ அல்லது 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த கரண்ட் பாப்புலேஷன் வந்து எனக்கு 1,60,000 இன்க்ரீஸிங் த ரேட் ஆஃப் 25% எவ்ரி இயர் 25,000. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போது 1,60,000 இப்போ எனக்கு ரைட்டா
இருக்குது அப்படின்னா இது இன்னைக்கு ஸ்டேஜுக்கு எனக்கு 100% அப்படின்னா 1 இயர் பிஃபோர் இவ்வளோ தான் இருந்திருக்கும். கரெக்டாக 1 இயர் பிஃபோர். ரைட்டா 2 இயர்ஸ் பிஃபோர் அன்னைக்கு நிலைமைக்கு இது 100 இருந்திருந்தா இது 75, இது 2 இயர்ஸ் பிஃபோர். கரெக்டா அப்போ என்னப்பா வரும் நமக்கு 1,60,000 இன்ட்டு 75/100 இன்ட்டு 70/5/100 இது வந்து 2 இயர்ஸ் பிஃபோர். இன்னொன்று 75/100 போட்டால் 3 இயர்ஸ் எனக்கு கிடைக்கும். கரெக்டா அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 4 0 இருக்குது, இங்கே 4 0 நம்ம எடுத்துடலாம். ரைட்டா 75 × 75 எவ்வளோப்பா வரும் நமக்கு 56 25. இதை 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா இதை 16ஆல் நல்லா கவனிச்சு பார்த்துக்கோங்க. இது 2 இயர்ஸ் பிஃபோர் இருந்த வேல்யூ. இந்த வேல்யூவுக்கும் ரைட்டா இப்போ அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் இதே வேல்யூ 75 × 75 இங்கே இன்னொரு வேல்யூ நமக்கு 75/100 வந்திருக்கும். தட் மீன்ஸ் இது 3 times by 4 times. ரைட்டா இது 4 times. அப்போ என்ன வந்திருக்கும் நமக்கு இந்த வேல்யூவை 3/4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதுதான். அப்போ எனக்கான இந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் 1/4 ஆஃப் த வேல்யூ. இந்த வேல்யூவில் 1/4 ஆஃப் த வேல்யூ தான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். வாட் இஸ் தட் அமௌண்ட் 1/4 ஆஃப் த வேல்யூ தானே 3/4 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ரைட்டா இந்த வேல்யூவுக்கும் இந்த வேல்யூக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாமா. ரைட் ஸோ த ஆன்சர் வில் பி குரூப் டி எக்ஸாமில் 60 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் 35 கரெக்ட் ஆகுது. பாஸ் ஆக முடியுமா? 60 கொஸ்டின் அட்டன் பண்ணி 35 தான் கரெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை சிசிஏ இருந்தால் கூட அப்ளை பண்ண கஷ்டம்ப்பா. ஏன்னா மீதி 25 கொஸ்டின் கிட்டத்தட்ட 8 மார்க் போச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ, உங்களுக்கு 35ல் 27 மார்க் தான் உங்களுக்கு கைக்கு வரும். 27 மார்க் வச்சுலாம் பாஸ் பண்ணவே முடியாது. ரைட்டா மிகப்பெரிய தவறு 60 கொஸ்டின் அட்டன் பண்ணி 35 தான் கரெக்ட் ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு. கரெக்டாக இருக்கிற கொஸ்டினை மட்டும்தான் அட்டனே பண்ணணும். சரியா ரைட் ஆன்சர் கொஸ்டின் மார்க்லாம் கிடையாது. கரெக்டாக சொல்லுங்கள், எக்ஸாக்ட்லி வேல்யூ சொல்லுங்கள். எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுதா? சின்ன பாரம் ஸோ 2 வருடங்களுக்கு முன்னால் 3 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்றத இப்போ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 16 தடவைக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம். ரைட்டா 16 தடவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 56,250 அதில் பாதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 56 25 அப்படியே கால்குலேட் பண்ணிடலாமா? ஆன்சர் வருதா 2 வருடங்களுக்கு முன்னால் 3 வருடங்களுக்கு முன்னால் இருக்கிற வேல்யூ போட்டா 19,930. ரைட் குட் ஈவினிங், மாலை வணக்கம்ப்பா. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் கொஸ்டின் நம்பர் 5 அகைன் சொல்லணுமா? சரி ஓகே. எஸ்எஸ்சி எம்டிஎஸில் எல்லா செஷனுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்கா? எஸ்எஸ்சி எம்டிஎஸில் எல்லாத்துக்கும் கிடையாது. பார்ட் ஏ இருக்குல்ல, அதாவது ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாதுமா. அதே சமயத்தில் அதை வந்து வேலிட் மார்க்காகவும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்பா ஒன்றும் இல்லை, என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போது கரண்ட்டாக இந்த வருஷத்தில் 1,60,000 ஒரு ஊருடைய டவுனுடைய கரண்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை. சரியா இது ஒவ்வொரு வருடமும் 25% அதிகரிக்கிறது. சரியா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா 1,60,000 மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 25% அதிகரித்து வருகிறது. ரைட்டா 3 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகைக்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மக்கள் தொகைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல 3 இயர்ஸ் பிஃபோர் மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. 1,60,000 ரைட்டா 1,60,000 இன்னைக்கு ஸ்டேஜுக்கு இது 100%. இப்போ போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கும் ரைட்டா அதுலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ரைட்டா ஒன்று, அதாவது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எனக்கு அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக எவ்வளோ 25% அதிகரிச்சிருக்கு. கரெக்டாக ஸோ எவ்ரி இயர் 25. அப்போ இங்கேருந்து ரிவர்ஸில் போகணும்.
ரிவர்ஸில் போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1,60,000 அப்போ ஏற்கனவே நல்லா கவனிச்சு பாருங்கள், ஏற்கனவே இருந்த தொகை எவ்வளோ நமக்கு, ஏற்கனவே இருந்த தொகை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எக்ஸுங்கிற தொகை இருந்திருக்கு. அன்னைக்கு ஸ்டேஜுக்கு அது 100% அப்படின்னா ஒரு வருடம் கழித்து 125% வந்திருக்கும். கரெக்டாக? அதை தான் இங்கே நம்ம எழுதியிருப்போம். அதை தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், 100/75 அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்பேன். இது ப்ராப்பராக போட்டிங்க அப்படின்னா இது ஒரு வருடத்திற்கு முன்னாடி இருந்த மக்கள் தொகை எவ்வளோப்பா வரும் நமக்கு. இதை மக்கள் தொகை என்ன பண்ணலாம் நமக்கு, இதை நமக்கு 25ஆம் வாய்ப்பால் இது 4 தடவைக்கு, இது 5 தடவைக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு இது 5ஆல் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இது ஒரு வருடத்திற்கு முன்னாடி. இதுவே 2 வருடங்களுக்கு முன்னால் அப்படின்னா இன்னொரு 125/4 சரி இன்ட்டு 100 அப்படின்னு வந்திருக்கும். இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது 4 தடவை, இது 5 தடவை அப்படின்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இதுதான் நமக்கு அதை இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டைரெக்டாக எழுதும்போது கம்மியான மாதிரி எழுதியிருப்போம். இது ஃபார்மல் ஈக்குவேஷன். இது 2 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மக்கள் தொகை எவ்வளோ நமக்கு, 1,60,000 இன்ட்டு 4 இன்ட்டு 4 டிவைடட் பை 5 இன்ட்டு 5. கரெக்டா? இதுவே ரைட்டா 3 வருடங்களுக்கு முன்னால் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னா, ரைட்டா இது 2 வருடங்களுக்கு முன்னால், 3 வருடங்களுக்கு முன்னால் இன்னொரு 4 இன்னொரு 5 எனக்கு வந்திருக்கும். மைனஸ் 2 வருடங்களுக்கு முன்னால் இன்ட்டு 4 இன்ட்டு 4 டிவைடட் பை 5 இன்ட்டு 5 அப்படின்னு வந்திருக்கும். சரியா? இப்போ இதை ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு 5ஆம் வாய்ப்பால் 3 தடவைக்கு மிச்சம் 1 2 தடவைக்கு ரைட்டா, அந்த ஜீரோவோட அப்போ 3 ஜீரோ எனக்கு மீதி நிற்கும். ரைட்டா? திரும்ப இந்த 5ஆம் வாய்ப்பால் அடிக்கும்போது நமக்கு 6 தடவைக்கு மிச்சம் 2 4 தடவைக்கு ரைட்டா, அப்போ எனக்கு 2 ஜீரோ நிற்கும். திரும்ப இந்த 5ஆல் அடிக்கும்போது நமக்கு 1 தடவைக்கு 6 மிச்சம் 1 14 2 தடவைக்கு 10 மீதி 4 8 தடவைக்கு 0. கரெக்டா? அப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 எவ்வளோ நமக்கு, 4 16 64. அப்போ 64 1280 64ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ சேம் அதே பட்டன் தான். ரைட்டா? இங்கே நம்ம அடித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும், நமக்கு இது நமக்கு 3 தடவை 15 மிச்சம் 1 2 தடவைக்கு, ஸோ 3 ஜீரோ இருந்திருக்கும். கரெக்டா? திரும்ப 5ஆம் வாய்ப்பால் அடிக்கும்போது நமக்கு 6 5 30 மிச்சம் 2 4 தடவைக்கு 2 ஜீரோ ரைட்டா, இன்ட்டு 4 இன்ட்டு 4 64 6400 இன்ட்டு 16 தடவைக்கு மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் எனக்கான ஆன்சர். இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸை நம்ம எடுத்திருப்போம். சரியாப்பா? ஸோ ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி எழுதியாச்சா? ஸோ இது ஃபார்மல் மெத்தடு. சரியா? இது ஃபார்மல் மெத்தடு. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு டைரக்ஷன் டெஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்க, டவுன் சி இஸ் ஈஸ்ட் ஆஃப் த டவுன் டி. டவுன் சி இஸ் ஈஸ்ட் ஆஃப் த டி. டியோட கிழக்கு பகுதியில் சி இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது இ இஸ் டு த நார்த் ஆஃப் த சி. இ இஸ் டு த நார்த் ஆஃப் த சி சொல்லலாமா? அடுத்தது எஃப் இஸ் டு த சவுத் ஆஃப் த இ. இங்கே ஈவோட சவுத்தில் வரணும், பட் எங்கே வருதுன்னு தெரில. ரைட். ஜி இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் த எஃப். இன்னும் நம்ம எஃப்ஏ வரையல. டி இஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த ஜி. யாரு? டி இஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப். ரைட்டா? டி இஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டா? அப்போ நமக்கு ஆல்ரெடி ஜி எங்கே இருக்கா, ஜி இஸ் டு த வெஸ்ட் ஆஃப் த எஃப் சொல்லிடலாமா? ரைட். ஸோ what is the position of C with respect to the F? C with respect to the F. C எங்கே இருக்கான், வெஸ்ட்லேருந்து பார்க்கும்போது டுவோர்ட்ஸ் டு த நார்த், வடக்கு திசையில் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் இன்ஸ்டாவில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எத்தனை பேர் இதை பார்த்தீங்க? இன்ஸ்டாவில் இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஒன்லி ஸ்பெஷல் இன்ஸ்டாவில் மட்டும் சில வீடியோக்கள் இப்போ நான் போட்டுட்ருக்கேன், அதுவும் குறிப்பாக மேக்ஸை டார்கெட் பண்ணி. சரியா? இந்த என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ரொம்ப முக்கியமான சில ஜாமெண்ட்ரி டிக்னாமெண்ட்ரி மாதிரியான கொஸ்டின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இன்ஸ்டா பேஜில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். என்னுடைய மாஸ்டர் மைண்ட் அருண் அப்படின்ற பேஜில், மாஸ்டர் மைண்ட்ஸ் அருண் அப்படின்ற பேஜில். என்னுடைய டெலகிராம்லையும் அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். இந்த கொஸ்டின் எத்தனை பேர் கவனிச்சிங்க? அதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சூப்பராக போடலாம். என்டிபிசி சிபிடி 1க்கு இன்னொரு 2-3 நாளில் வந்துடும். இன்னொரு 2-3 நாளில் சிட்டி இன்டிமேஷன் வந்துடும். ரைட். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உண்மையிலே வேறு லெவலில் சால்வ் பண்ணுவீங்க. எஸ், அதே சேம் டிட்டோ கொஸ்டின். ரைட். ஏபி அப்படின்றது சிடிக்கு ஒரு பேரலல் லைன். சரியா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஏபி பிசி. சரியா? இது ஏபி, இது சி,
டி, இது ஒரு parallel லைன். இதில் PQ அப்படிங்கிறது ஒரு கிராஸ், ரைட்டா, ஒரு கிராஸ் குறுக்கு வெட்டு, ரைட்டா. அதில் E அண்டு Fங்கிறது அதை வந்து டச் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டு, சரியா. ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு கோடு வந்து எனக்கு வருது. இது வந்து PQ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு, ரைட்டா. இதில் டச் பண்ணதில் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் E, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் F அப்படின்னு பேர் வைக்கிறாங்க, சரியா. அடுத்தது இந்த Pயிலிருந்து E வந்து B வருதுல்ல, இதோட ஆங்கிள் 59, ரைட். இது வந்து நமக்கு 59 டிகிரி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது G இஸ் பிட்வீன் AB அண்ட் CD. இந்த ஏபிங்கிற லைனுக்கும் சிடிங்கிற லைனுக்கும் நடுவில் எனக்கு ஜிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது. சரி, இந்த இடத்துல ஜி அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன், சரியா. இது வந்து ஜி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இதில் நல்லா பாருங்கள், பியிலிருந்து இந்த பியிலிருந்து இக்கு வந்து ஜிக்கு வரக்கூடிய இந்த ஆங்கிள் 50 டிகிரி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. இந்த ஆங்கிள் 50 டிகிரி இருக்குது அப்படின்னா, ரைட்டா, இது 50 டிகிரி இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்கள். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஆங்கிளை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நமக்கு என்னது 180 டிகிரி, ரைட்டா. அப்போ ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரைட் லைனில் 59 + 50 109 எனக்கு வந்துருச்சு. ஸோ 180ல் 109 நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 71 டிகிரி தான் இங்கே உள்ளே இருக்குது. சொல்லிடலாமா? 71 டிகிரி சொல்லிடலாமா? ரைட். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஜிங்கிற பாயிண்ட்லேருந்து எஃப்க்கு வந்து ஈக்கு வரக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து நமக்கு 33 டிகிரி அப்படின்னா கொஸ்டின் மெஷர்மெண்ட் ஆஃப் EGF, இந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் எவ்வளோ? 180 டிகிரி. ஆல்ரெடி 70 30 100 104 டிகிரி இருக்குது. அப்போ 180ல் 104 நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 76 டிகிரி சொல்லலாமா? ஸோ த ஆன்சர் வில் பி 76 டிகிரி. சரியாப்பா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது அந்த கொஸ்டினில் கரெக்டு 68 நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வேறு, ஆனால் வேறு, அது வந்து வேறு ஷிஃப்ட்டில் எடுத்த எக்ஸாம் கொஸ்டின், இது வேறு ஷிஃப்ட்டில் ஒரே எக்ஸாம் தான். NTPC கொஸ்டின் பேப்பர் தான் ரெண்டுமே, ஆனால் அது வேறு ஷிஃப்ட்டு, இது வேறு ஷிஃப்ட்டு, சரியா. ரெண்டு வேறு வேறு ஷிஃப்ட்லேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள், சரிங்களா. ஓகே, ஸோ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்தது போயிடலாம். ஸோ இதுவுமே நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் என்னது, நமக்கு இதோட பொசிஷனை எனக்கு மாற்றுறாங்க, வேறு ஒன்றுமே பண்ணல, ரைட்டா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா GE A அண்ட் தென் N, கரெக்டா. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா NAGE, ரைட். இந்த G இந்த இடத்துக்கு போகுது, இந்த A இங்கே வருது, இந்த N இங்கே வருது, இந்த E அதோட பொசிஷனை மாற்றுறாங்க. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் வந்து லாஸ்ட் 2 பிளேஸுக்கு போகுது, கேட்டா. இந்த ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் லாஸ்ட் 2 பிளேஸுக்கு போயிருக்கு, கேட்டா. அப்போ ஃபஸ்ட்டு TUன்றது இங்கே TU வரல, தப்பு. BOன்றது BOவாக வரல, ரைட்டா. FOன்றது FO கரெக்டு, BEன்றது BE. இப்போ இது ரெண்டுமே நமக்கு கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஆப்ஷன் இல்லை, இவங்க 2 பேரில் யாரோ ஒரு ஆள் தான். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு இந்த G இந்த A E அண்ட் தென் N. நல்லா பாருங்கள், இந்த GA, ரைட்டா, தேர்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டுக்கு வருது. இங்கே தேர்டாக இருக்கிற F இங்கே ஃபஸ்ட்டுக்கு வருது, இங்கே தேர்டாக இருக்கிற B இங்கே ஃபஸ்ட்டு வரலை, ரைட். அப்போ தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்கலாமா? தேர்ட் ஒன் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ நல்லா கவனித்து பொறுமையாக பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 2 குழாய் இருக்குது, ரைட்டா. 90 தனித்தனியாக 35 நிமிடங்களிலும் 15 நிமிடங்களிலும் நிரப்ப முடியும், சரியா. தனித்தனியாக நிரப்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 35 நிமிடங்கள் 15 நிமிடங்கள். தண்ணி தொட்டியின் அடிப்பகுதியில் அதை காலி செய்ய ஒரு குழாய் உள்ளது. 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் காலியான தண்ணி தொட்டி 6 நிமிடங்களில் நிரம்பும், கேட்டா. 6 நிமிடங்களா? அது எப்படி 6 நிமிடத்தில் நிரம்பும்? சரி, ஏதோ சொல்கிறாங்க. சரி, 35 ஒரு 15, சரி ரைட்டு. 6 நிமிடங்களில் நிரம்பும். வேறு எந்த குழாயும் திறக்கப்படவிட்டால், ரைட்டா, திறக்கப்படாவிட்டால் தொட்டியின் அடிப்பகுதியில் உள்ள குழாய் முழுமையாக நிரம்பப்பட்ட தொட்டியை காலி செய்ய எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஸோ கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுட்டிங்களா? என்கிட்ட ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, இதில் இது ஒரு பைப்பு, இது ஒரு பைப்பு, இது 35, ரைட்டா.
இது 35 நிமிடங்கள் எடுத்துக்கும். இது வந்து நமக்கு எவ்வளோப்பா 35 15, இது வந்து 15 நிமிடங்கள் எடுத்துக்கும். கீழே ஒரு தண்ணி தொட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இவன் வந்து நமக்கு எவ்வளோ நேரத்தில்ன்றதை எனக்கு கொடுக்கல. ஆனால் மூணுமே சேர்ந்தால் ரைட்டா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம் ரைட்டா. அப்போ எனக்கு ஏ எனக்கு 35 நிமிடங்கள் எடுத்துக்கும், பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 நிமிடங்கள் எடுத்துக்கும், 15 நிமிடங்கள் எடுத்துக்கும். சி எவ்வளோன்றதை எனக்கு சொல்லலை. ஆனால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்தா 6 நிமிடம். இந்த மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னப்பா வரும்? மீச்சிமா. இந்த மூணுக்கும் மீச்சிமா எடுத்தால் என்ன நம்பர் எடுக்கலாம்? இந்த மூணுக்கும் மீச்சிமா எடுத்தால் அந்த நம்பர் தான் இதோட டோட்டல் கெப்பாசிட்டி. டோட்டல் கெப்பாசிட்டி சரியா? இது மூணுக்கும் மீச்சிமா எடுத்தால் என்ன நம்பர் எடுக்கலாம்? பைப் அண்ட் சிஸ்டன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். டைம் அண்ட் ஒர்க்கு மாதிரி கன்சிடர் பண்ணி வேலை பாருங்கள். டைம் அண்ட் ஒர்க்கு மாதிரி இது மூணுக்கும் நம்ம மீச்சிமா எடுத்தால் என்ன வரும்? 35 15 6, இது மூணுக்கும் மீச்சிமா எடுத்தா 210 எடுத்துக்கலாமா? 210 வருதான்னு தெரில. பட் நான் கன்சிடர் பண்ணும்போது 35 அது கண்டிப்பாக 6ஆம் வாய்ப்பில். இப்போ 70 140 210 அதை விட கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரில. பட் 210 எனக்கு வகுப்படி எனக்கு தெரிஞ்சு ரைட்டா. ஏன்னா 210 எடுக்கும்போது மீதி 35ஆம் வாய்ப்பாலில் எத்தனை தடவை வரும்? 35ஆம் வாய்ப்பாலில் 6 முறைக்கு வரும்னு நினைக்கிறேன் கரெக்டா. ஏன்னா 2 முறைக்கு 70 7 × 3 21 6 முறைக்கு எனக்கு வரும் கரெக்டா. அப்போ எனக்கு 6 முறை. 15ஆம் வாய்ப்பாலில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 150 + ஒரு 60 4 தடவை ரைட்டா. அப்போ நமக்கு 10 நாள் 14 முறை எனக்கு வரும் கரெக்டாப்பா. 14 முறை எனக்கு வரும் கரெக்டா. நெக்ஸ்ட் அடுத்தது 6ஆம் வாய்ப்பாலில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 தடவைக்கு 18, மிச்சம் 3 30, 5 தடவைக்கு கரெக்டா. அப்போ எனக்கு 35 முறைக்கு எனக்கு வகுப்படும் கரெக்டா. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எனக்கு எவ்வளோ வேலை நடக்குது? 14 + 6. ஆனால் இங்கே நம்பர் தப்பாக இருக்கு. இதுதான் எனக்கு யோசித்தேன். இந்த 6 நிமிடத்தில் ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. If all the 3 pipe open ரைட்டா, empty the cistern, அந்த காலி பண்ணுவதற்கு ரைட்டா, ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டால் காலியான தொட்டியை 6 நிமிடங்களில் நிரப்பும்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ரைட்டா. then the empty cistern get filled in 6 minutes. 6 மினிட்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. ஏன்னா இது ரெண்டும் உள்ளே அனுப்புகிற தண்ணி. இவங்க அனுப்பிச்சாவே 21 லிட்டர் தான் உள்ளே அனுப்போம். இதோட டோட்டல் கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 210 லிட்டர்னு வச்சுக்கலாம் ரைட்டா. இதோட மீச்சிமாவை 210 லிட்டர்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேர் சேர்ந்தாலே 21 லிட்டர் தான் உள்ளே போகுது ரைட்டா. 2 பேர் சேர்ந்தாலே 21 லிட்டர் தான் போகுது. ஆனால் இவனோட சேரும்போது எனக்கு 35ன்னு கிடைக்கிற மாதிரிலாம் வருது. 6 நிமிஷம்னா 35 லிட்டர் உள்ளே போனால் தான் வேலைக்கு ஆகும். கொஸ்டின் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வருதா? ஆன்சர் வருதா? 105 6ஆல் டிவைட் ஆகுமா? 105 6ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாதே. 105 6ஆல் டிவைட் ஆகாது. இந்த 35க்கும் 15க்கும் வரும். ஆனால் 6ஆம் வாய்ப்பாலில் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்தாலே 21 லிட்டர் தான் எனக்கு தண்ணி உள்ளே அனுப்புது. இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாலே 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அதை விட கம்மியாக அப்படின்றாங்க. ஆனால் இந்த 3வது தண்ணி தொட்டி வந்து தண்ணியை வெளியேற்றுறதா இருக்குது ரைட்டா. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஏதோ மிஸ்டேக் இருக்குது ரைட்டா. இந்த மிஸ்டேக் இல்லை அப்படின்னா சம்திங் இந்த 6 நிமிடத்தில் ஏதோ தப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் வாசிக்கும் போதே அதான் யோசித்தேன். சம்திங் இதில் மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் வேணால் இதை செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொண்டு வரேன் சரியா. செக் பண்ணி பார்த்துட்டு கொண்டு வரேன். இந்த 6 நிமிடம்ங்கிறது தப்பு தான் சரியா. ஏன்னா இது வராது. 35 15 6 கண்டிப்பாக இது வராது. ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த 2 தண்ணி தொட்டியும் சேர்ந்தாலே வந்து நமக்கு 20 லிட்டர் தண்ணி தான் உள்ளே போகுது. அப்போ இவன் வந்து 15 லிட்டர் தண்ணி உள்ளே அனுப்பிச்சாதான் மீதி நமக்கு 2 பேர் சேர்ந்தாலே எனக்கு வந்து 20 லிட்டர் தண்ணி தான் உள்ளே போகுது கரெக்டா. நம்ம 15 லிட்டர் வந்தால் தான் எனக்கு என்னது 35 லிட்டர் தண்ணியே உள்ளே போகிற மாதிரி கணக்கு வருது இங்கே 3 பேர் சேர்ந்தா. ஆனால் இந்த ஏலேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இவனை சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போ எனக்கு 35 லிட்டர் வரணும். இதை விட ஜாஸ்தியாக இருந்து இதை கம்மி பண்ணுற மாதிரி வரணும் ரைட்டா. 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது அப்போ சியோட வேல்யூவை, ஏன்னா சி வந்து நமக்கு வெளியேற்றுற தண்ணி தான். ஸோ சம்திங் இட்ஸ் ராங். கொஸ்டினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன்ப்பா. 14 வருதா?
14 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. ஏன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தாலே வந்து 20 லிட்டர் தான் உள்ள அனுப்புகிறோம். கொஸ்டின் கரெக்டாக தான் இருக்கா? அப்போ நான் தான் ஏதோ தப்பாக யோசிக்கிறேனோ, நான் தான் தப்பாக யோசிச்சிருக்கேனோ? சரி ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. இவன் 35 லிட்டர் உள்ளே அனுப்புகிறான். இவன் 35 நிமிஷம் ஆகுது. 35 நிமிஷம் அப்படின்னா இவனுக்கு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 6 லிட்டர் தண்ணியை உள்ளே அனுப்புகிறான். இவன் 15 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவன் 14 லிட்டர் தண்ணியை ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே அனுப்புகிறான். கரெக்டாக? இப்போ 2 பேரும் சேர்ந்தால் 20 லிட்டர் தண்ணி உள்ளே போகணும். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு 20 லிட்டர் தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே போகும். ஆனால் 210 லிட்டரு இதோட டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம எடுக்கிறோம். 210ன்னு எடுத்திருக்கோம். நிமிடம் 14 ஆறும் சேர்ந்தாலே எனக்கு 20 லிட்டர் தண்ணி தான் உள்ளே போகுது. அப்போ எனக்கு டிவைடட் பை 20ன்னு போட்டாலே வந்து நமக்கு 10 நிமிஷத்துக்கு கூடலாம் வருது. அப்படி போட்டாலே எனக்கு 20 10.5 நிமிடங்கள் எனக்கு தேவைப்படும். அப்படி பார்த்தாலே 10.5 நிமிடங்கள் தேவைப்படும்ப்பா. எப்படி 6 நிமிஷத்தில் இவங்க 3 பேரும் சேர்ந்தா 3வது வெளியேற்றுறது தானே, இருக்கிறத விட அதிகமான நேரம் தானே எடுத்துக்கும். 3 பேரும் சேரும்போது சி எனக்கு வரும்போது இந்த 10 நிமிடங்களை விட கூடுதலாக தானே எனக்கு வந்திருக்கணும். இஃப் ஆல் த 3 பைப் ஆர் ஓப்பன் சிமிலர்லி தென் எம்டி சிஸ்டம் ஃபில்ட் இன் தட் 6 minutes. எம்டியாக இருக்கிறதா 6 நிமிஷத்தில் நிரப்பிடுறதுன்னு சொல்கிறாங்க. 3வது பைப்பு எம்டி பண்ணலையா? நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற கணக்கு கரெக்டு. இது 14 நிமிஷத்தில் நிரப்பும். ரைட்டா? அப்படின்னா இந்த சிங்கிற பைப்பு கீழே இருக்கக்கூடாது. கொஸ்டினில் மிஸ்டேக் இருக்குது. இந்த சிங்கிற பைப்பு கீழே எம்டி பண்ணுற டேங்க் கிடையாது. அது வேற ஒரு பைப்பு தண்ணியை உள்ளே அனுப்புகிற பைப்பாக இருந்தால் நீங்கள் சொல்கிற 14 கரெக்டு. கொஸ்டின் தப்பு தான். அந்த 3வது பைப் வந்து தண்ணியை உள்ளே அனுப்புகிற பைப்பாக இருந்தால் 14 கரெக்டாக வரும். சரியா? கொஸ்டின் தப்பு தான். கொஸ்டின் மிஸ்டேக் தான். ரைட்டா? ஏன்னா அந்த 3வது பைப்பும் தண்ணியை உள்ளே அனுப்புகிற பைப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த 3வது பைப்பு இண்டிவிஜுவலாக சி மட்டும் தனியே அந்த பைப்பை வந்து அந்த தனித்தொட்டியை நிரப்புவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் 14 நிமிடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? மற்றபடி அதை சொல்ல முடியாது. எனக்கு தப்பாக தான் இருக்குது. ரைட்டா? எனக்கு how long will take that bottom system take that empty the ரைட்டா கன்சிம்ப்ளி ஃபுல் சிஸ்டம் இல்லை. கொஸ்டின் தப்பு. கண்டிப்பாக தப்பு தான் இந்த கொஸ்டின். சரியா? ரைட். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ரைட்? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன வரும்ப்பா? ட்ரெயின் ஏ ரன்னிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 32 km/h. சரி. that takes 33 seconds completely cross train B running at the 28 km/h in opposite direction. அப்போ என்ன பண்ணணும்? ஸ்பீடை நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸ்பீட் என்னது நமக்கு? இது 32, அது 28. அப்போ 8 2 10க்கு 0 மிச்சம் 1 3 3 6 ரெண்டையும் சேர்த்தா 60 km/h. கரெக்டா? 2 ட்ரெயினும் சேர்ந்து 60 km/h எனக்கு ட்ராவல் பண்ணுது. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு 33 செகண்ட் எனக்கு எடுக்குது. அப்போ என்னது நமக்கு? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன் சொல்லலாமா? இப்போ டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் எவ்வளோ நமக்கு? 60 km/h. இதை வந்து 5/18 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மீட்டர்/செகண்ட் கிடைக்கும். இன்டூ 33 செகண்ட். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 6ஆம் வாய்ப்பால் இது 10 தடவைக்கு, 6ஆம் வாய்ப்பால் இது 3 தடவைக்கு, திரும்ப 3ஆம் வாய்ப்பால் அடித்தா இது 11 தடவைக்கு. அப்போ 55 510. ரைட்டா? 510 மீட்டர். இப்போ வந்து டோட்டலி 2 ட்ரெயினோட லென்த்தும் சேர்ந்து 510. ரைட்டா? இப்போ என்ன சொல்கிறாங்க? the length of the train B 1.5 times of the train A. ட்ரெயின் ஏவை விட 1.5 டைம்ஸ். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பங்கு இருக்குது அப்படின்னா இது 1.5. அதாவது இவன் 2 இருக்கான் அப்படின்னா இவன் 3. அப்போ இங்கே இருக்கிற இந்த வேல்யூவை நான் 5ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா வரக்கூடிய வேல்யூ எவ்வளோ நமக்கு? 110. அதில் 2 220, இவன் 330. இவனை விட 1.5 டைம்ஸ் எடுத்துக்கலாமா? ட்ரெயின் 1 விட ட்ரெயின் 2 வந்து அவன் சொன்ன ரேஷியோ வந்துருச்சா? 1.5 டைம்ஸ் ஆஃப் த ட்ரெயின் ஏ. ட்ரெயின் ஏவை விட 1.5 டைம்ஸ். அப்போ இது ட்ரெயின் ஏ அப்படின்றது, இது ட்ரெயின் பி அப்படின்ற லென்த்து. ரைட்டா?
இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ட்ரெயின் பி கிராசிங் த பிரிட்ஜ் கம்ப்ளீட்லி 54 செகண்ட், லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் என்ன? இப்போ எனக்கு ட்ரெயின் பியோட லென்த் எனக்கு கிடச்சிருச்சு. கரெக்டா? ட்ரெயின் பியோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 330. அப்போ லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் லென்த் ஆஃப் த ட்ரெயின், இது ரெண்டும் சேர்ந்து தான் அதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன். கரெக்டா? ட்ரெயின் 2 அதாவது ட்ரெயின் பியோட ஸ்பீடு என்ன நமக்கு? ட்ரெயின் பியோட ரன்னிங் ஸ்பீடு வந்து 28 km/h. கரெக்டா? அப்போ இங்கே பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து நமக்கு ட்ரெயினோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 330 ப்ளஸ் இதோட பிளாட்ஃபார்மோட அந்த பிளாட்ஃபார்ம் தானே பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜோட லென்த் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது அப்படியே இருக்கட்டும். ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து 28 km/h, இதை 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிறாங்க? 54 செகண்ட். ரைட்டா? 54. இப்போ 18ஆல் நம்ம அடித்தோம் அப்படின்னா இது வந்து 3 தடவைக்கு. கரெக்டா? அப்போ 28 × 5 நமக்கு எவ்வளோ போகும்? நமக்கு 140. 140 × 3 14 × 3 நமக்கு 420. ரைட்? 420. 330 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு மீதி 90. ரைட்? ஸோ த ஆன்சர் வில் பி 90. சொல்லலாமா? 90 மீட்ரு அந்த பிரிட்ஜோட லென்த் சொல்லலாமா? ரைட்? ஓகேவா? ஓ சாரிம்மா, கொஸ்டின் சரியாக தெரில. என் பாப்பா ஒரு தட்டி விட்டா, அதுலேருந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் கவனிக்காமல் அப்படியே கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ சாரி. பாப்பா இங்கே பக்கத்தில் இருந்தாலா, டப்புன்னு ஒரு தட்டி விட்டா. எப்போ பாரு இந்த வேலை தான் பார்க்குறா. சாரி. ஸோ நானும் அதை கவனிக்காமல் நான் அப்படியே கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்த கண்டினியூஸ் சீரீஸ் என்னப்பா வரும்? கொஞ்சம் குயிக்கா. ஸோ 19 + 4 + 4 + 4 + 4 5 4. அப்போ அடுத்தது ஐ தான் எனக்கு ஃபஸ்ட் லெட்டர். கரெக்டா? அடுத்தது 11 + 4 + 4 + 4 + 4. ஸோ ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நமக்கு டிவிஷன், அண்ட் ஃபைனலி டிவிஷன் அப்படின்னா அடிஷன். கரெக்டா? அப்போ எனக்கு 15 × 3 + 5 - 18 / 6. 6ஆம் வாய்ப்பால் 3 தடவை, இது -3. 15 × 3 45. 45 + 5 50. 50ல் 3 போச்சுன்னா 47 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது ஜான், அவனோட வகுப்பில் 24வது ரேங்க் ஃப்ரம் த டாப்பு, 16th ரேங்க் ஃப்ரம் த பாட்டம். எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க? அப்போ 24 + 16 ஆட் பண்ணால் எனக்கு 40. 40 - 1 39. மொத்தம் 39 பேர் அவங்க கிளாஸில் இருக்காங்கன்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது ஹவு மெனி சச்சஸ் சிம்பிள்ஸ் ஆர் த இமீடியட் ப்ரொசீடட் பை த நம்பர் அண்ட் ஃபாலோட் பை த நம்பர். ரெண்டு சைடுமே நம்பர் இருக்கணுன்றாங்க. ரெண்டு சைடுமே நம்பர் இருக்கணும். சரியா? ஒரு சிம்பிளோட ரெண்டு சைடுமே நம்பர் இருக்கிற மாதிரி யார் இருக்கா? ரைட்? ஒரு சிம்பிளோட ரெண்டு சைடுமே நம்பர் இருக்கிற மாதிரி யார் இருக்கா? 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாமா? there are 2 symbols சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது கண்டினியூ லெட்டர் சீரிஸ் 7 9 11 13 15. அடுத்து 5 7 9 11 13. ரைட்? அடுத்து 2 4 6 8 10. ஸோ த ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்த 5 கொஸ்டினுமே பசில் அண்ட் சீட்டிங் தான். லாஸ்ட் 5 கொஸ்டின் பசில் அண்ட் சீட்டிங்கில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 2 4 6 மொத்தம் 6 பேர் 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸில் எனக்கு இருக்காங்க. சரியா? அப்போ 6 5 4 3 2 1. Alright. O lives on the even number floor but not in that floor number 4. 4ஆம் நம்பரில் கிடையாது. அப்போ O வந்து ஒருவேளை 6ஆம் நம்பரில் வரலாம், இல்லை எனக்கு 2ஆம் நம்பரில் வந்திருக்கலாம். only 2 people lives between O and Z. 1 2 Z இங்கே வந்திருக்கலாம், இல்லை Z வந்து இங்கே வந்திருக்கலாம். Y lives on the odd number floor but not in that lower most floor. கண்டிப்பாக லோயர் மோஸ்ட்டில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க Y வந்து. அப்போ 3ஆம் நம்பர் கிடையாதுன்னா 5ஆம் நம்பர், இங்கே 1ஆம் நம்பர் கிடையாதுன்னா 3ஆம் நம்பர் மட்டும்தான் வர முடியும். சரிங்களா? அடுத்து only 2 person between Y and M. Yலேருந்து 1 2 M எனக்கு இங்கே வந்திருக்கலாம், 1 2 M எனக்கு இங்கே வந்திருக்கலாம். கரெக்டா?
அடுத்தது நமக்கு P lives immediately below the Y. Yக்கு immediately below-ல வரணும். ஸோ இது வாய்ப்பு இல்லை. இதில் வந்து நமக்கு இங்கே வந்துடலாம். கரெக்டாப்பா? ரைட். இப்போ கொஸ்டின் என்ன, how many people live between N and P? N-க்கும் P-க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? N இங்கே வந்தார் அப்படின்னா N-க்கும் P-க்கு நடுவில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? There are 2 persons lives between சொல்லலாமா? நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு சர்க்குலர் டேபிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு 2 4 6 1 7 பேர், மொத்தம் 7 பேர் ஒரு வட்ட வடிவ மேஜையில் சென்டர் பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டா? ரைட். K sit fourth to the right of the L. 1 2 3 4 5 6 7. கரெக்டா? K sit fourth to the right of the L. L-ஓட ரைட் சைடில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து. K வந்து இங்கே வந்துடுவார். கரெக்டா? Only 2 people between M and I when counted to that left of the M. M-ஓட லெஃப்டில் கவுண்ட் பண்ணும்போது J sit third to the left of the R. N is immediate neighbor of R and I. அப்போ எனக்கு L and K-வை நான் ஃபஸ்ட்டு போட வேண்டாம். ரைட்டா? L and K-வை நான் ஃபஸ்ட்டு போட வேண்டாம். அதுக்கு பதில் நான் என்ன பண்ணலாம்? ஸோ அதர் தென் மற்றவங்கள வச்சு நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டா? ஸோ மற்றவங்கள வச்சு நான் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாப்பா? ஸோ யாரை வச்சு ட்ரை பண்ணலாம்? நமக்கு ஃபஸ்ட்டு வந்து only 2 people between M and I when counted to the left of the M. ஸோ எம்லேருந்து வரும்போது 1 2 I வந்து எனக்கு இங்கே வந்திருப்பாங்க. கரெக்டா? J is immediate left of the R அப்படின்னு சொல்கிறாங்க. N is the immediate neighbor of R and I. N is the immediate neighbor of R and I அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐக்கும் ஆருக்கு நடுவில் N எனக்கு வந்திருக்கணும். கரெக்டா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? நமக்கு இப்போ K வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4th to the right of the L. எல்லோட ரைட் சைடில் 4வது ஆள் கொடுக்க முடியுமா? எங்கே கொடுத்தாலும் எல்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு கொடுக்கவே முடியாது. 4th நீங்கள் எங்கே கொடுத்தாலுமே எல்லை எந்த இடத்துல இந்த 3ல் எங்கே உட்கார வச்சாலுமே K வந்து 4வது பர்சனாக கொடுக்கவே முடியாது. அப்போ N and R இங்கே வந்தது தப்பு. அப்போ N இந்த இடத்துலையும் R இந்த இடத்துலையும் ஐக்கும் ஆருக்கும் நடுவில் N இருக்கான். கரெக்டா? இப்போ நம்ம வந்து 4th to the right அப்படின்றத கொடுக்கலாமா? தாராளமாக K-வை இந்த இடத்துல கொடுத்தா K-ஓட சரி எல்லோ இந்த இடத்துல கொடுத்தா எல்லோட ரைட் சைடில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து K வந்து இங்கே எனக்கு வந்துடுவான். கரெக்டாக? நெக்ஸ்ட் என்ன வந்து J வந்து J sit third to the left of the R. ஆரோட லெஃப்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு J எனக்கு இங்கே வந்துடுவாங்க. கரெக்டாக? நெக்ஸ்ட் how many people between K and N when counted to the left of the N. என்னோட லெஃப்டில் கவுண்ட் பண்ணணும் K அண்டு இப்போ N-க்கு. அப்போ 1 2 3 4 மொத்தம் 4 பேர் எனக்கு வசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது 2 4 6 பேர் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் சேம் பில்டிங்கில் எனக்கு இருக்காங்க. ரைட்டா? அப்போ எனக்கு 6 ஸ்டோரி பில்டிங் 6 5 4 3 2 அண்ட் தென் 1. ஆல்ரைட். ஒன்லி 1 person lives above the D. Dக்கு மேலே ஒரே ஒரு நபர் மட்டும்தான் வசிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒன். ஒன்லி A lives below the P. Pக்கு கீழே A மட்டும்தான் வசிக்கிறாங்க. Pக்கு கீழே A மட்டும்தான் வசிக்கிறாங்க. E lives on the even number floor. ஈவன் நம்பர் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் இப்போ 4 2 பாசிபிள் இருக்குது. ரைட்டா? எனக்கு வந்து E lives on the even number floor. X lives on the floor above the D. Dக்கு மேலே வசிக்கணும். அப்போ X-ஐ 6ஆம் நம்பரில் கொடுத்துட்டா E வந்து 4ஆம் நம்பர் மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. How many people between lives below the N. N-க்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? N-க்கு கீழே P and A-ங்கிற 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லலாமா? So the answer 2. Next அடுத்தது 2 4 6 1 7 பேர் 7 பேர் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டேபிள் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபேஸிங் த சென்டர். ரைட்டா? R sit third to the left of the Q. P sit second to the left of the T. ரைட்டா? ஃபஸ்ட்டு R and Q, அடுத்தது P and T. Both U and P are immediate neighbor of Q. Q பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. V is not the immediate neighbor of R. ரைட்? மொத்தம் 7 பேர். 1 2 3 4 5 6 7. சரியா? இதில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? R வந்து தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த Q. Qவோட இடது பக்கத்தில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு R வந்து இந்த இடத்துல வந்திருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட்டை நிப்பாட்டி வைங்க, இப்போ போட வேண்டாம். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் U அண்டு P இவங்க 2 பேருமே Q பக்கத்தில். ஸோ U அண்டு P இவங்க 2 பேருமே Q பக்கத்தில். ஒருவேளை P இந்த பக்கம் வந்து U கூட இந்த பக்கம் வந்திருக்கலாம், சொல்ல முடியாது. கரெக்டா? V is not the immediate neighbor of R. R பக்கத்தில் V வரக்கூடாதுன்னா, இந்த 2 இடத்துலையுமே V வரக்கூடாதுன்னா V வருவதற்கு இந்த ஒரு இடம் தான் சாத்தியக்கூறுகள் இருக்குது. இல்லை ஒருவேளை நான் U அண்டு P இந்த இடத்துல P இந்த இடத்துல U-வை கொடுத்தாலும் V வருவதற்கு இது ஒன்று தான் வாய்ப்பு, வேறு வழியே இல்லை. ரைட்டா? V is not the immediate neighbor of R. R பக்கத்தில் இருக்கிற 2லையுமே வரமாட்டாங்கன்னா V இது ஒன்று தான் நமக்கு சாத்தியக்கூறு. சரியா? அடுத்தது P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த T. இந்த P வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த T அப்படின்னா
யூவோட செகண்ட் லெஃப்ட். அப்போ பி இங்கே வந்தால் மட்டும்தான், யூ இங்கே வந்தால் மட்டும்தான் டீவோட செகண்ட் லெஃப்ட்டில் பி இருக்காருன்னு என்னால் சொல்ல முடியும். ரைட்? அப்போ இதுதான் நமக்கு கரெக்டு. மீதி ஒரு ஆள் இங்கே நமக்கு வரணும். யார் இன்னும் நம்ம எழுதலை? எனக்கு தெரிஞ்சு எஸ் இன்னும் நம்ம எழுதலை. எஸ்ஸை கொண்டு வந்து இங்கே எழுதணும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். கரெக்டாக? ஹவு மெனி பீப்புள் பிட்வீன் டி அண்ட் யூ வென் கவுண்டட் டு த லெஃப்ட் ஆஃப் த டி? லெஃப்ட் ஆஃப் த டி, டி அண்ட் யூ, டிக்கு யூக்கு நடுவில் 1 2 3 மொத்தம் 3 பேர் எனக்கு வசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். கரெக்டாக? த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், கடைசி கேள்வி. த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், கடைசி கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளோரில் எனக்கு வசிக்கிறாங்க. கரெக்டா? ரொம்ப சிம்பிள். த ப்ராடக்ட் ஆஃப் தட் ஃப்ளோர் விச் இஸ் எஃப் அண்ட் இ வந்து 15 எனக்கு இருக்கணும். சரி, ரைட், ஓகே. 6 5 4 3 2 1. கரெக்டா? ஆல்ரைட். த ப்ராடக்ட் ஆஃப் த ஃப்ளோர் எஃப் அண்ட் இ, இதில் எதோட நம்பர் எனக்கு 15 கிடைக்கும்? 5 × 3 மட்டும்தான் 15. வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே கிடையாது. ரைட்டா? ஸோ ஒருவேளை எஃப் வந்து இங்கே வந்து இ எனக்கு இங்கே வந்திருக்கலாம், இல்லை இ இங்கே வந்து எஃப் எனக்கு இங்கே வந்திருக்கலாம். மொத்தத்தில் 5 3 நான் எடுத்துக்கணும். ரைட்டா? அடுத்து சி லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த பி. சி லிவ்ஸ் இம்மீடியட்லி அபோவ் த பி. வேறு வழியே இல்லை, பிக்கு உடனடி மேலே சி வசிக்க வேண்டும். The sum of the floor which is D and E வந்து 7. நல்லா பாருங்க, D and E. E 3ஆம் நம்பர் அப்படின்னா D 4ஆம் நம்பரில் கொடுத்தா தான். இவன் 5னா 2 வாய்ப்பே இல்லை. அப்போ இதுதான் நமக்கு கரெக்டு. சரியா? இன்னும் ஒரு ஆள் இங்கே வரணும். யார் வரணும்? எனக்கு தெரிஞ்சு ஏ தான் இன்னும் நம்ம எழுதலை. ஸோ ஏவை கொண்டு வந்து எழுதிட்டா முடிஞ்சு. இது வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்தது, ஹவு மெனி பீப்புள் பிட்வீன் பி அண்ட் டி? பிக்கும் டிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? டி இங்கே இருக்கான், பி இங்கே இருக்கான், நடுவில் 1 2 பேர் வசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டாப்பா? ரைட். ஸோ இன்றைக்கி 20 கொஸ்டினில் மேக்ஸ் கொஸ்டின் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்குது எனக்கு. அண்ட் இதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின் லைவில் நிறையா மேக்ஸ் கொஸ்டின் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. காரணம் என்ன அப்படின்னா, மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரீசனிங் சொதப்பிடுவோம். ரீசனிங் நம்ம 30 out of 30 NTPCயில் அட்டன் பண்ணால் தான் நம்மளால் நல்ல மார்க் எடுக்க முடியும். ரைட்டா? ஆனால் அதே சமயத்தில் ஆப்டிடியூடும் 30 out of 30 எடுக்கணும். சரியா? நான் அதனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ஸ்டா பேஜில், என்னோடய இன்ஸ்டா பேஜில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, மேக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸை அங்கே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன். சரியா? அதனால் வந்து மறக்காமல் என்னோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணாதவங்க தவறாமல் மாஸ்டர் மைண்ட் அருண் அப்படின்ற என்னுடைய பேரில் நான் ரீசனிங் கிளாஸஸ் அண்ட் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இன்ஸ்டா பேஜ்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் 24/7 மொபைல் ஆப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணுங்கிறவங்க தடம் இப்போ டபுள் டைம் வேலிடிட்டியில் இருக்குது, ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு, மிஸ் பண்ணிட வேண்டாம். Y249 அப்படின்ற ஆஃபர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டெய்லி இதே மாதிரி ஷார்ப்பாக 6 மணிக்கு லைவ் வந்துடுங்க. நிறையா கொஸ்டின் இதே மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை see you. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ. டாபிக் வைஸ் எடுப்பீங்களா? டாபிக் வைஸ் நான் எடுக்க மாட்டேன். இப்போ டெலிகிராம் சேனல்லையும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி தான் இருக்கேன். மாஸ்டர் மைண்ட் அருண், மாஸ்டர் மைண்ட், ஓகேவா? மாஸ்டர் மைண்ட்ஸ் அப்படின்ற பேர் தான் டெலிகிராம் குரூப், மாஸ்டர் மைண்ட்ஸ். சரிங்களா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூமா. தேங்க்யூ ஸோ மச்.